இது லில்லி செடி. இங்கே பாருங்க, ஒரு சின்ன மழை பெய்துச்சுன்னாவே உடனே இது மொட்டு விட ஆரம்பிச்சிரும். மொட்டு விட ஆரம்பித்து பூ பூக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டு வச்சுருக்குது. சின்ன செடி தான். எல்லா கலர்ஸும் இருக்குது இதில். ஒரு 4 கலர்ஸு. இது எல்லோ கலரு. இப்போ இந்த எல்லோவும் அந்த ஆரஞ்சு, அதாவது பிங்க் கலர் மிக்ஸ் ஆகி இது ஒரு கலரில் வந்திருக்குது. பாருங்கள் மொட்டு நிறைய வந்திருக்குது. இந்த நேற்று பெய்த மழையில் இன்று பூத்த காளான்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பழமொழி இதுக்கு தான் ஒத்து வரும். எப்படின்னா, இது நைட்ரஜன் கிடைச்ச உடனேயே, மழை நீர்லேருந்து நைட்ரஜன் கிடைச்ச உடனே அப்படியே கப்படும் மொட்டு வச்சிரும், பூ பூத்துரும். பாருங்க 2 டேஸ் தான் மழை பெய்யுது எங்கள் ஊரில். அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பூத்துருச்சு. அதுக்குள்ளே எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. மொட்டு நிறைய வச்சுருக்குது. கீழே பார்த்தா குட்டி குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக மொட்டுங்க நிறைய இருக்குது. இது ரெயின் லில்லி அல்லது மலை லில்லின்னு சொல்லுவாங்க. இது எல்லா சீசன்லேயுமே பூக்கக்கூடியது. இது கிழங்கு தான். நம்ம கிழங்கு எடுத்து வச்சோம்னா இந்த கிழங்குலேருந்து இது வரக்கூடியது. இதெல்லாம் அழியறதே கிடையாது. கிழங்கு வந்துக்கிட்டே கிழங்கு அது பக்கத்தில் நிறைய கிழங்கு. ஒரு கிழங்கு இருந்துச்சுன்னா போதும், ஒரு தொட்டி ஃபுல்லாக உருவாக்கிடலாம். பிங்க்கு, ஒயிட்டு, எல்லோ, டபுள் கலரு எல்லாமே இருக்குது. இந்த எல்லோவும் பிங்க்கும் மிக்ஸ் ஆகி தான் இப்போ ஒரு கலர் ஃபார்ம் ஆகிருக்குது. பாருங்கள், இது பியூர் எல்லோவே இல்லை. அப்போ அது ஒரு எல்லோவாக இருக்குது. மட்டும் நிறைய வச்சுருக்குது. இந்த வாரமெல்லாம் பூத்துக்கிட்டே தான் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ரெயின் லில்லி. நம்ம என்ன தான் தண்ணி விட்டாலும் மழை வந்த பிறகு தான் இது பூக்க ஆரம்பிக்குது. தேங்க்யூ.